சமீபத்தில் தயாநிதி மாறன் ஒரு மேடையில பேசுறார். பக்கத்துல 10 ரூபாய் பாலாஜி இருக்கிறார். தயாநிதி மாறன் சொல்லுகின்றார், இந்த கோயம்புத்தூர்காரங்க குசும்புக்காரங்க கோயம்புத்தூர்காரங்க தயாநிதி மாறன் அவங்க ஊரை கெடுக்க மாட்டாங்க, பக்கத்தூரை கெடுப்பாங்க. அப்ப 10 ரூபாய் பாலாஜி சிரித்துக் கொண்டிருக்கின்றார். கோயம்புத்தூரை பொறுத்தவரை தன்னையும் வாழ வைத்து வந்தவர்களையும் வாழ வைத்து தமிழகத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நகர். இதே சட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் கர்மவீரர் காமராஜர் ஐயாவை 1967 தேர்தலுக்கு பின்பு நடந்த இடைத்தேர்தலை தோற்கடிக்க முடியும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை. குமரினாவே தொல்லைனார். அன்றிலிருந்து கன்னியாகுமரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பக்கம் சென்றதே கிடையாது. காங்கிரசுக்கு போவாங்க, வேற கட்சிக்கு போவாங்க, ஆனா திமுகவுக்கு போக மாட்டாங்க. அதனால கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து பழித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா பேருக்கு இங்க வந்து ஒரு லைப்ரரி கட்டினேன், அதை கட்டினேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தேங்காய் உடைச்சா இவங்க ரிப்பன் கட் பண்றாங்க. அதாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. கோயம்புத்தூருக்கு இவர்களாகவே கொண்டு வந்த திட்டம் எதுவும் கிடையாது.